ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ராமலிங்கம். மனுஷன் குரங்குல இருந்து தான் தோன்றினானா? நம்ம மூதாதையர்கள் யார்? பூமியில உயிர் தோன்ற காரணம் என்ன? முதல் உயிர் எப்படி தோன்றியது? இது போன்ற பல்வேறு சந்தேகங்கள் இன்னமும் இன்றைய உலகத்துல உலா வந்து தான் இருக்கு. பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறாங்களே, அது என்ன உண்மையா? ஒரு மனிதன் வாரிசுக்கு அவனுடைய தாக்கம் எப்படி ஏற்படுகிறது? உயிரினங்கள்ல மனிதன் மட்டும் அறிவு சார்ந்த இனமாக மலர காரணம் என்ன? இன்றைக்கு கணக்கில் அடங்காத உயிரினங்கள் எப்படி பல்கி பெருகிருக்குது? இப்படிப்பட்ட கேள்விகள் அறிவியல் ஆர்வம் இருப்பவர்களுடைய மனதை எப்போதும் கேட்டு தொலைச்சிக்கிட்டே இருக்கும். அதை பற்றிய ஒரு அடிப்படை சிந்தனையை விதைக்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். வாங்க அதை பத்தி நாம விரிவா பார்க்கலாம். நம்முடைய உயிர் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கிய ஆதாரமாக இருக்கிறது சூரியன். அதனுடைய வயசு 4.603 பில்லியன் ஆண்டுகள். 460 கோடியே 30 லட்சம் ஆண்டுகள் தாண்டி இருக்கு. நாம வாழுற பூமிக்கு வயசு 4.543 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 454 கோடி ஆண்டுகளை தாண்டி இருக்கு. சந்திரனுடைய வயது 4.51 பில்லியன் ஆண்டுகள். இது கனிம ஆய்வுகள் படி கிடைச்சிருக்கிற இன்றைய அறிவியல் தகவல். இதுபடி சூரியன் முதல்ல தோன்றியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 6 கோடி ஆண்டுகளுக்கு பிறகுதான் பூமி தோன்றியிருக்கு. பூமி தோன்றி 330 கோடி ஆண்டுகள் கழிச்சுதான் சந்திரன் தோன்றியிருக்கு. பூமி தோன்றிய பிறகு சுமார் 100 கோடி ஆண்டுகளை கடந்த பிறகுதான் உயிரினங்கள் வாழ தகுதியான கிரகமாக இது உருவெடுத்திருக்கு. முதல் உயிரினத்துடைய தோற்றம் 3.5 பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க. அதாவது 350 கோடி ஆண்டுகள் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. நாம இன்னைக்கு பார்க்கிற புல், பூண்டு, செடி, கொடிகள் உள்ளிட்ட தாவரங்கள் முதல் எல்லா உயிரினங்களுமே ஹோமோசெபியன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிற மனிதன் வரைக்கும் பரிணாம வளர்ச்சி காரணமாகத்தான் உருவெடுத்தவை அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சிகளில் கண்டறியப்பட்டிருக்கிற உண்மை. ஆனா இந்த பரிணாம வளர்ச்சியை மறுக்கிறவங்களும் இன்னைக்கும் இருக்காங்க. குரங்குல இருந்து மனுஷன் தோன்றுனாங்கிறாங்களே, குரங்குகள் ஏன் இன்னும் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட எல்லோருடைய மனதில் கூட எழக்கூடும். இந்த பரிணாம வளர்ச்சியில உயர் பாலூட்டி வகையை சேர்ந்த குரங்குகள்ல கூட இந்திய மக்காக், மாண்ட்ரில், ஒராங்குட்டான், சிம்பன்சி, கொரில்லா அப்படின்னு பல வகை இருக்கு. இந்த சூழல்ல எந்த வகை குரங்குல இருந்து வழித்தோன்றலாக மனிதன் தோன்றினான் அப்படிங்கிற சந்தேகமும் எல்லாருக்கும் வரும். உண்மை என்னன்னா, குரங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு ஒரே மூதாதையர் அப்படிங்கிறது தான் பரிணாம கோட்பாடு தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனால் அந்த மூதாதையர் இன்றைக்கு நம்மிடம் இல்லை அப்படிங்கிறதையும் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு சொல்லுது. இன்னைக்கு மனுஷன் அப்படிங்கிற அறிவுள்ள உயிரினம் தோன்றி இருக்கிறத ஒரு ஒப்பீடு பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு மரத்துடைய வளர்ச்சியை பார்க்கிறோம். முதல்ல விதை, அதிலிருந்து ஒரு தண்டு, சில இலைகள், அதை தொடர்ந்து கிளைகள், அந்த கிளைகள் வளர்ச்சி பெற்று மேலும் பல கிளைகள், அந்த கிளைகளும் மேலும் பல கிளைகளா உருவாகிறது தான் ஒரு மரம். மரணிக்கிற வரைக்கும் நடக்கிற ஒரு தொடர் நிகழ்வா இருக்கு. பரிணாம வளர்ச்சி கூட இப்படிதான் விதை, விதையிலிருந்து தண்டு, தண்டுல இருந்து கிளைகள், கிளைகள்ல இருந்து மேலும் கிளைகள் பிரிகிற ஒரு வரிசையில அமைச்சிருக்கு. இதுல ஒரு கிளையோட நுனி முற்று வருது இல்லையா, அதுதான் இன்றைய புதிய உயிரினங்கள் தோன்றி இருக்கிற எல்லையாக இருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சியுடைய நுனியின் மூதாதையர் தான் விதைகள். இன்றைக்கு அந்த விதைகள் காணாமல் போயிருக்கலாம், ஆனா அதனுடைய வேர்கள் என்றைக்கோ நிலைச்சி இருக்கு. பரிணாம வளர்ச்சியோ இந்த அளவுல தான் இருக்கு. பள்ளி பருவத்துல சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவரை நாம கேள்விப்பட்டிருப்போம். பள்ளி பருவ மாணவர்களுக்கு இது தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பரிணாம கொள்கையை முதல்ல 1853 வருஷம் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ் அப்படிங்கிற உயிரினங்களின் தோற்றம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூலை அவர் தான் வெளியிட்டார். இதுல அவர் இயற்கையின் கோட்பாட்டை தெளிவுபட எடுத்துரைச்சிருக்கிறார். எல்லா உயிரினங்கள்லயும் ஒரு சிக்கலான இயற்கை பொறியியல் இருந்திருக்கணும், ஆனா இல்ல, மிகவும் எளிய பொறியியல் தத்துவத்தை தான் எல்லா உயிர்களும் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான அறிவியல் உண்மை. ஜீன்கள் அப்படிங்கிற மரபணு என்பது ஒரு உயிரினத்துடைய பாரம்பரிய இயல்புகளை சந்ததிகளுக்கு கடத்தும் ஒரு மூலக்கூறு அழகா இருக்கு. டிஎன்ஏ அப்படிங்கிறது டிஆக்சிரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கறதோட சுருக்கம் தான் டிஎன்ஏ. ஒரு உயிரினத்துடைய இனப்பெருக்கத்துல அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய மரபுசார் கட்டளையை கொண்ட கரு இதுதான். ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதனுடைய சுருக்கம் தான் ஆர்என்ஏ. ஜீன்கள்ல டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் அடக்கம். டிஎன்ஏங்கிறது
ஒரு ஏணிய முறுக்கி வச்ச மாதிரி இரட்டை சுருள் வடிவத்தை கொண்டதாக நியூக்ளியோடைடுகள் அப்படின்னு அழைக்கப்படுகிற மிக எளிய அலகுகளின் கூட்டு தொகுப்பாக தான் அமைஞ்சிருக்கு. RNAவும் DNA போலவே நியூக்ளியோடைடுகளாக தான் நீண்ட சங்கிலி அமைப்பு கொண்டதாகவும் இருக்கு. இதனுடைய வேலை உயிர்களுக்கு தேவையான மரபு கட்டளைகளை டிஎன்ஏலிருந்து பெற்று புரதங்களை உருவாக்குறது தான் வேலையா இருக்கு. இதுதான் உயிரினங்களின் அடிப்படை மூலக்கூறுகளாகவும் இருக்கு. ஆனா இன்றைய உயிரினங்கள்ல காணப்படுகிற இந்த மூலக்கூறுகள் முதலில் தோன்றிய மூதாதையர்கிட்ட கிடையாது. இயற்கையின் பரிணாம கொள்கையின்படி முதலில் பூமி தோன்றுகிறது. சுமார் 100 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு நீர் மட்டுமே பூமியை சூழ்ந்திருக்கிறது. கடலுக்கு அடியில் எரிமலைகளாலும் புற ஊதா கதிர்கள், மின்னல் போன்ற இயற்கை தாக்கம் காரணமாக ஒரு வேதியியல் அசைவு தோன்றுகிறது. இதற்கு ஃபூகா அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்செஸ்டர் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் ஃபூகா அப்படிங்கிறது அழைக்கப்படுது. அது ஒரு உயிரினமாகவே இல்லை. இன்னைக்கு காணப்படக்கூடிய எல்லா உயிரினங்களும் இருக்கு இல்லையா, லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய ஆரம்ப கால உயிர்களுக்கு தான் லூக்கான்னு பேரிட்டு இருக்காங்க. லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்செஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் லூக்கா அப்படின்னு அழைக்கப்படுது. இன்னைக்கு இருக்கிற கடைசியாக பரிணமிச்சு ஒரு கிளைகளின் நுனியாக இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களின் மூதாதையர் தான் லூக்கான்னு அழைக்கப்படுது. வைரஸ்கள் கூட இந்த லூக்கா காலத்துல கூட உருவாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட விஞ்ஞானிகள்கிட்ட இருக்கு. அடுத்ததா ப்ரோகரியோட்டிக் செல், யூகரியோட்டிக் செல் அப்படிங்கிற தோற்றம் ஏற்பட்டது. ப்ரோகரியோட்டிக் செல்கள்ல முறையான கரு இருக்காது. யூகரியோட்டிக் செல்ல கரு இருக்கும். ப்ரோகரியோட்டிக் செல்கள் தான் ஆரம்ப கால நுண்ணுயிர்களாக ஒற்றை செல்லுடன் தோன்றின உயிரினமாக இருக்கு. இதுல பாக்டீரியா, ஆர்கியா போன்ற வகைகளும் இல்ல அடக்கம். ப்ரோகரியோட்டிக் செல்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி தனக்கான ஆற்றலை பெற தொடங்கினதுதான் முதல் உயிரின தோன்றலாக எடுத்துக்கலாம். இது இன்றைய சைனோபாக்டீரியாவுடைய செயல்பாடுகளை ஒத்திருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இத்தகைய ஒரு செல் உயிரினம் சூரிய ஒளி சேர்க்கையின் மூலம் போட்டோசிந்தசிஸ் முறையில நீரை எரிபொருளாக பயன்படுத்தி ஆற்றலை பெற தொடங்குது. அப்போ நீர்ல இருக்கிற ஹைட்ரஜன் 2 மடங்கு, ஆக்சிஜன் 1 மடங்கு சேர்ந்த ஒரு கூட்டு கலவை தான் நீர். இதுல போட்டோசிந்தசிஸ் முறையில அந்த முதல் உயிரினம் ஆற்றலை பெற முயற்சிக்கும் போது நீர்ல இருந்து ஆக்சிஜன் தனியா பிரிஞ்சு அது பூமியுடைய வளிமண்டலத்தை நிரப்ப தொடங்கியிருக்கு. இது பல மில்லியன் ஆண்டுகள் நடந்த நிகழ்வு. இதுதான் த கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவென்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த நிகழ்வு 2.2 பில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதாவது 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அது வரைக்கும் வளிமண்டலத்துல நீராவி, அமோனியா, ஹைட்ரஜன் இந்த வாயுக்கள் தான் நிரம்பி இருந்திருக்கு. இதுக்கு அப்புறம் ஓசோன் வாயு உருவாகி பூமியை கவசமா சூழ தொடங்கியிருக்கு. அதனால ஆபத்தான புற ஊதா கதிர்களை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பூமிக்கு இயற்கையா உருவானது. இதனால நீர்பரப்புல பரவிய நுண்ணுயிர்கள், பாக்டீரியாக்கள், நீருக்கு அடியில உருவான நுண்ணுயிர்கள், பாக்டீரியாக்கள்லாம் நிலப்பகுதியிலையும் பரவறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ஆக்சிஜன் ஒரு செல் உயிரினத்தினுடைய கரு உருவாக காரணமா அமைஞ்சது. இந்த கருவுல DNA பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து செல்லுடைய கருவுக்கு வெளியே சைட்டோபிளாசத்துல பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டது. இந்த நிகழ்வு எல்லாமே சுமார் 1.7 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 170 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. சில சைனோபாக்டீரியாக்கள் குளோரோபிளாஸ்டுகளாக மாற தொடங்கியிருக்கு. சைனோபாக்டீரியா குளோரோபிளாஸ்டுகளாக மாறினதுதான் தாவர வளர்ச்சியுடைய முதல் பிறப்பிடமாக அமைஞ்சது. அதே போல மற்றொரு பாக்டீரியா என்ன பண்ணது, காற்றுல கலந்திருக்கிற ஆக்சிஜனை பயன்படுத்தி ஆற்றலை உருவாக்க பார்த்தது. அதனால ஏரோபிக் சுவாசம்ங்கிறது ஒன்று தொடங்குது. இன்றைய சுவாசத்துடைய தொடக்கம் அதுவாக அமைஞ்சது. அதுக்கு அடுத்தது இந்த பாக்டீரியா மைட்டோகாண்ட்ரியாவை உருவாக்குறதுக்காக மற்றொரு ஆர்கியாவுக்குள்ள நுழையுது. இதுதான் இன்னைக்கு செல்லின் ஆற்றல் மையமாக கண்டறியப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாகத்தான் யூக்கரியோட்டுகள், நியூக்ளியஸ் சவ்வு சூழ்ந்த செல்களை கொண்ட உயிரினங்கள் தான் யூக்கரியாட்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. புரோகாரியோட்டிக் செல்கள் யூக்கரியாட்டிக் காலங்கள்ல இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் எதுவுமே வச்சுக்காம தான் அது இருந்தது. இந்த சூழல்ல தனி செல்களாக இருந்து உயிர் வாழ்றதுல ரொம்ப கஷ்டமா இருந்ததை அடுத்து அந்த செல்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு குழுக்களாக உருவாக தொடங்குது. பல செல்லுலர் உயிரின வளர்ச்சியும் முதல் கட்டமாக இருந்தது. இப்படி செய்யும் பொழுது அதனுடைய வாழ்நாள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. 900 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் முறையாக ஒரு செல் பல செல்களாக பிரியும் வாழ்க்கை முறை
உருவானது. இதுக்கப்புறம் யூக்கரியோட்டுகள் என்ன பண்ணுது, விலங்குகள், பூஞ்சைகள், பாசிகள் அப்படின்னு 3 வகையா பிரியுது. இதுக்கு அப்புறம் தாவரங்களும் உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு லட்சக்கணக்கில் பல்கி பெருகி வளர தொடங்கியிருக்கு. நிலைத்து ஒரே இடத்துல நிக்கிற தாவரங்களுக்கான தேவைகள், அசைவுகளை கொண்ட உயிரினங்களுக்கான தேவைகள், இதெல்லாம் கருப்பொருள்ல இருக்கிற இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற மரபணுக்கள், டிஎன்ஏ போன்றவற்றில் ஏற்படக்கூடிய சிறு பிறழ்வுகள் மூலியமாக அந்த உயிரினங்கள்ல மெல்ல ஒரு மாற்றமும் பரிணாம வளர்ச்சியும் ஏற்பட தொடங்குது. ஒவ்வொரு செல் பிரியும் போதும் ஒத்த பண்புகளை நகலெடுக்கும் இயற்கையினுடைய அதிசயம் இன்றைய விஞ்ஞானத்தால் ஆச்சரியத்தோடு பார்க்கப்படுது. இந்த தோன்றல்ல ஒரு உயிரினத்துடைய குணாதிசயம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுறது. ஒரு விலங்கினத்தினுடைய செயல்பாடுகள், பண்புகளை அடுத்த செல்லுக்கு கொண்டு போறது குரோமோசோம்கள் அப்படிங்கிற முட்டை கருவுக்குள்ள பாதுகாப்பாக சுத்தி வைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு தொடர் தொகுப்பு ஒரு நூல்கண்டு போல அலங்கரிக்கப்பட்டு அந்த நூல்கண்டு சுற்றப்பட்டு முட்டை கருவுக்குள் பாதுகாப்பாக வைக்கப்படும். இது பத்தி எளிதா புரிந்து கொள்றதுக்கு தேவையான விளக்கத்தை தரத்துக்கு குறைந்தபட்சம் 10 நிமிஷமாவது ஆகும் அப்படிங்கறதால அதை வேறொரு வீடியோவில் தர முயற்சி செஞ்சிருக்கேன். இப்போ இந்த இனப்பெருக்கம் நடக்கும் போதெல்லாம் மரபணுக்கள் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு போகுது. நம்முடைய பெற்றோர் மரபணுக்கள் நமக்கும், நம்முடைய மரபணுக்கள் நம் வாரிசுகளுக்கும் போகுது. ஆனா இது எல்லாமே மிக சிறிய மாற்றங்களோட கடக்குது. இந்த சிறு பிறழ்வுகள் தான் எப்படி நடக்குது அப்படிங்கிறது இன்னமும் புரியாத புதிராக விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்யப்பட்டு வருது. உங்களுக்கு நீல நிற கண்கள் இருக்கு, ஆனா உங்க குழந்தைகளுக்கு பழுப்பு நிற கண்கள் இருக்குன்னா அது மரபணுக்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு பிறழ்வு அப்படின்னு அர்த்தம். அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கும் இந்த பிறழ்வு கடத்தப்பட்டு பழுப்பு நிற கண்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாறுபாடுகள் சுற்றுச்சூழல், இயற்கை மாறுபாடுகள் காரணமாக மாறுபடுறதாக இப்போ கருதப்படுது. இந்த இனப்பெருக்கம் கூட பல்வேறு இயற்கை நிகழ்வுகளால கட்டுப்படுத்துறது அதை விட ஆச்சரியம். அதோட எந்த உயிரும் இயற்கை சூழலோட ஒத்து போகலன்னா அது நீண்ட நாள் வாழ முடியாது அப்படிங்கிறது மற்றொரு அதிசயமான விஷயம். காலநிலை, வெப்பநிலை, இயற்கை பேரிடர்கள் மட்டுமின்றி நம்ம சுற்றி இருக்கிற உயிரினங்கள், தாவரங்கள் எல்லாத்த பொறுத்தும் உயிரினங்களுடைய வாழ்வியல் அமைஞ்சிருக்கு. இந்த சூழல்ல தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உயிரினம் தான் நீண்டு நின்று தன்னுடைய பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியுது. உதாரணத்துக்கு ஒரு நாய் 5 குட்டிகளை போடுது. அந்த 5 குட்டிகளை ஒரே மாதிரி அது பாதுகாத்தா கூட திடீர் மழை, வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றத்தின் போது அந்த சூழல்ல இருந்து மீண்டு வரும் குட்டிகள் தான் பிழைக்குது. அப்படி மீண்டு வரக்கூடிய குட்டிகள் சுற்றி திரியும் பொழுது தோழமையற்ற வேட்டையாடும் பிற விலங்குகளுடைய பார்வையிலிருந்து தப்ப வேண்டிய அவசியமும் இருக்கு. ஒரு பாம்பை கண்டதோ சாதுரியமாக அந்த குட்டி தப்பிக்க முயல்வதோ இல்லாட்டினா அந்த பாம்பை கடிக்க முற்படுவதோ நடக்கும் போராட்டத்துல அந்த நாய்க்குட்டி வெற்றி பெற்றால்தான் அதனுடைய வாழ்நாள் நீடிக்கும். அதே போல ஒரு தவளைக்கு 5 குட்டிகள் பிறக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுல 4 தவளைகள் பழுப்பு நிறத்திலையும் ஒரு தவளை பச்சை நிறத்திலையும் பிறக்குது. பாம்பு போன்ற உயிரினங்கள் இந்த தவளைகளை வேட்டையாடும் போது பச்சை நிற தவளை மட்டும் ஈஸியா தப்பிச்சிடும். எப்படின்னா அது பச்சை நிற இலைகள் மேல அமர்ந்து தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு தகவ அமைப்பை அந்த நிறம் காரணமாக தவளைக்கு ஏற்பட்டிருக்கிறதாலதான் இது சாத்தியமாகும். இதுக்கு தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் என்பவனும் கூட செல் கூட்டமைப்புடைய மொத்த உருவம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுல பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், புழுக்கள் அப்படின்னு நம்முடைய மூதாதையர்கள் கோடிக்கணக்கில் தங்கி இருக்கிற ஒரு வாழ்விடம் தான் மனிதனுடைய மொத்த உருவம். குறிப்பா நம்முடைய குடல் நாளத்துல பல லட்சம் கோடி பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சைகள், ஆர்கியா மற்றும் புரோட்டோசோவா அப்படிங்கிற ஒற்றை செல் உயிரினங்கள் எல்லாமே வாழ்கிறது. இது எல்லாமே ஆரம்பகால மூதாதையருடைய வழித்தோன்றல்கள் தான். அவை தான் நம்முடைய உணவுல இருந்து நார்ச்சத்தை ஒதுக்க செய்கிறது, வைட்டமின்களை ஒருங்கிணைக்கிறது, வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்கமைக்கிறது அப்படிங்கிற பல்வேறு வேலைகளை செஞ்சு மனிதன் நீண்ட நாள் உயிர் வாழறதுக்கு காரணமாகவும் இருக்கு. மனுஷன் உடல்ல ஆரோக்கியத்தை பேணுற வரைக்கும் அந்த நுண்ணுயிர்களும் ஆரோக்கியமாக வளர்ச்சியை கொள்ளுது. உணவு ரீதியாகவோ, தவறான பழக்கங்கள் காரணமாகவோ, நோய் தொற்று காரணமாகவோ, இயற்கை மாற்றங்கள் காரணமாகவோ மனிதனுடைய உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ரசாயன கலவைகளோ அல்லது பாதிப்புகளோ ஏற்படும் பொழுது இந்த கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களுடைய சமநிலை பாதிக்கப்படும். தீங்கிழைக்கிற நோய் கிருமிகள்
மனிதனை தாக்க முற்படும். அப்போ இந்த நுண்ணுயிர்கள் சமநிலையை விட்டு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு பெருக தொடங்கும். இதனால மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவையும் உயிரோடு வாழும், இனப்பெருக்கம் செய்யும், பணிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எப்போ அவை மடிய தொடங்குதோ அப்போ மனிதனும் மரணத்தை நோக்கி பயணிக்க தொடங்குறான். மனுஷன் குரங்கிலிருந்து வந்தவன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் ஜீன்கள், டிஎன்ஏ போன்றவை இப்போதைக்கு ஆதாரங்களாக இருக்கு. அதே போல இன்றைக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே ஒரு மூதாதையர் தான் என்பதற்கான ஆதாரங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நம்ம கண் முன்னாடி இருக்கிற எல்லா உயிர்களுமே நம்முடைய உறவுகள் தான் அப்படிங்கிறது தான் உண்மை. வணக்கம் நண்பர்களே, நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.